திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டி. இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ராஜிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல ஹெல்த்தியான உளுந்து களி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து, கருப்பு உளுந்து அது கூடவே இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம். இனிப்புக்கு நம்ம 1 டம்ளர், இப்போ எந்த இதில் உளுந்து அளந்தமோ அதே அளவு டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிறோம். அதே டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறோம். வெல்லம் கரைய வச்சுக்கிறோம். வறுத்த உளுந்தை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக குறைப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வானலில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து அளந்த இதால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் வெல்லத்தை இது பண்ணி கொதிக்க வச்சுருக்குறோம். வெல்லம் வந்து கரைஞ்சிருக்கு. நல்லா கரைஞ்ச தண்ணியை நம்ம இதில் வந்து வடிகட்டிக்கிறோம். வெல்லத்தை எப்போவுமே வடிகட்டி தான் செய்யணும். இப்போ வந்து அதை வந்து கட்டிப்படாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இதை வந்து நல்லா இப்படி கரைச்சி விட்டுக்கணும். கட்டிப்படாமல் நல்லா கரைச்சிக்கணும். கட்டிப்படாமல் கரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். கருப்பு உளுந்து வந்து இடுப்புக்கு நல்லா ஒரு தெம்பை கொடுக்குறது. வளரும் பெண் குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 தடவையாவது இதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். வறுத்த உளுந்தை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக குறைப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வானலில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து அளந்த இதால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் வெல்லத்தை இது பண்ணி கொதிக்க வச்சுருக்குறோம். வெல்லம் வந்து கரைஞ்சிருக்கு. நல்லா கரைஞ்ச தண்ணியை நம்ம இதில் வந்து வடிகட்டிக்கிறோம். வெல்லத்தை எப்போவுமே வடிகட்டி தான் செய்யணும். இப்போ வந்து அதை வந்து கட்டிப்படாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இதை வந்து நல்லா இப்படி கரைச்சி விட்டுக்கணும். கட்டிப்படாமல் நல்லா கரைச்சிக்கணும். கட்டிப்படாமல் கரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். கருப்பு உளுந்து வந்து இடுப்புக்கு நல்லா ஒரு தெம்பை கொடுக்குறது. வளரும் பெண் குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 தடவையாவது இதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துலேயே அது வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு சும்மா ஒரு 2 துளி உப்பு போட்டுக்கிறோம். ஒரு 2 கல் உப்பு, அதிகமாக போடக்கூடாது, சும்மா ஒரு 2 கல் போடும். ஒரு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த உளுந்து நல்லா வெந்து வரணும்.
கட்டியாக வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. உளுந்தும் நல்ல வாசனை, அப்படியே செம்மையாக இருக்குது வாசனை. கம்மகமான உளுந்தோட வாசனை. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அதில் வந்து ஒரு அரை மூடி தேங்காயை திருவி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வாசனைக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய், வாசனைக்கு ஒரு 2 குழிக்கரண்டி நெய், உங்ககிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். இதில் நல்லெண்ணெயும் ஊற்றி செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லது உடம்புக்கு. வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வானலில் ஒட்டாமல் வந்து திரண்டு வரும். இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான பதம். இப்போ பார்த்திங்கன்னா வானலில் வந்து ஒட்டாமல் வருது. இப்படி தான் இருக்கணும். இதுதான் உங்களுக்கு பதம். இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக எடுத்து நம்ம வைக்கும்போது தான் வந்து ஆறினோடனே இன்னும் நல்லா கட்டியாக ஆகிடும். நீங்கள் எடுக்கும்போதே கட்டியாக வச்சிங்கன்னா அப்புறம் எடுக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கட்டியாகிடும். இப்படி எடுத்து இப்படி போட்டால் இப்படி உழணும். இதுதான் வந்து பதம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலும் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.